ஏமா திவ்யா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளியில போனா கார் எடுத்துக்கிட்டு போமான்னு. இப்படியா மழையில நனைஞ்சு வர்றது? தெரியாம செஞ்சுட்டேன், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க டாடி. அதுக்கு இல்லம்மா, உடம்புக்கு ஏதாச்சும் வந்துட்டா போமா, வேற ட்ரெஸ் மாத்திக்கமா. பாஸ்கர், இந்த இடி மின்னல்ல எங்கடா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? கார் எடுத்துட்டு தான் போனேன். ஜஸ்ட் அரவுண்ட். கடா இந்த பாட்டில முடிச்சிடலாம். ஜாயினஸ் வேண்டாம். என்னடா 3 பேருக்கு தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள ஏறிடுச்ச? எஸ், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். பாஸ்கர், டின்னர் ரெடி, சாப்பிட்டு போய் படுத்துக்க. எனக்கு பசி இல்லை, சாப்பாடு வேண்டாம். ஏண்டா பாஸ்கர் ஒரு மாதிரியா இருக்கா? அவன் சில சமயங்கள் இப்படித்தான்டா, 200 பெக்கு போட்டா நம்ம லெவலுக்கு வந்துருவான். நீ கவலைப்படாத, இத காட்டியே அவனை நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஏய் பாஸ்கர், 200 பெக்கு சாப்பிடுற, நல்ல பசி எடுக்கும், மூடுக்கும் வந்துருவ. குடிக்க குடிக்க தான்டா இன்பம். சாப்பிடு. என்னடா பாட்டில போட்டு உடைச்சிட்ட? தெரிஞ்சிருந்தா காலி பாட்டில குடுத்திருப்பேனே. டேய் ராமு, இனிமே இந்த ஜென்மத்துல நான் குடிக்க மாட்டேன்டா, இது சத்தியம். டேய் எதுக்குடா சத்தியம்லாம் செய்யற? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காத. ஐ நீட் ரெஸ்ட். ஓகே, குட் நைட். ஏய் பாஸ்கர், இப்பதான் ஏந்தியா? எஸ். டீ சாப்பிட்டியா? வேண்டாம், தேவையில்லை. என்னடா நேத்து ராத்திரில இருந்து டோட்டலா ஆளே மாறிட்ட, என்ன ஆச்சு? ராமு, நேத்து ராத்திரி நான் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேன்டா. தவறா? ஆமா, செய்யக்கூடாத ஒரு பாவத்தை, ஒரு கொடுமையை செஞ்சிட்டேன். ஒன்னும் புரியல, பிளீஸ் விவரமா சொல்லு. உங்களோட நான் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே இருந்தேனா, ஏதோ தோணுச்சு, காரை எடுத்துக்கிட்டு வெளியே போனேன். நல்ல மழை, ஒரு அழகான பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டே எதிரில் வந்தா. ஹெட்லைட் வெளிச்சத்துல அவ முகத்தை பார்த்தேன். ஏதோ ஒரு வெறி, எனக்கே புரியாத ஒரு வெறி. அவகிட்ட நான் மிருகமா நடந்துக்கிட்டேன். நீயா? என்னால நம்பவே முடியலையடா. என்னாலே நம்ப முடியலையே. என்னோட படிப்பு, நாகரிகம், என்னுடைய பண்பு எல்லாத்தையும் ஒரு நொடியில இழந்துட்டேன். இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டமே நினைச்சு இப்ப நான் வேதனைப்படுறேன். அந்த பொண்ணு யாரு, எப்படிப்பட்டவ? எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. நான் தான் அவன் முகத்தை பார்த்தனே தவிர, அந்த இருட்டுல அவளால என் முகத்தை நிச்சயமா பார்த்துக்க முடியாது. எஸ், ஆமா ராமு, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். பை தி பை, எனக்கு இனிமே இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. நம்ம இன்னைக்கே மெட்ராஸ் போயிடுவோம். இன்னைக்கே வா, நம்ம ரகு ரொம்ப ஃபீல் பண்ண போறான்டா. நோ ராமு, நான் போறத முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ். சரி, கம் ஆன். வா பாஸ்கர், ராத்திரி நல்லா தூங்குனியா? ஓ எஸ்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட். ராத்திரி என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எனிஹவ் இன்னைக்கே நான் மெட்ராஸ் திரும்பி போறதா முடிவு பண்ணிட்டேன். ஒரு வாரம் தங்க போறதா சொல்லிட்டு வந்தேன், இப்ப 2 நாள் திரும்பி போகணுங்கிற. வாட்ஸ் திஸ்? ரகு, அவன் டிசைட் பண்ணிட்டு அதை மாத்தவே முடியாது. ராமு, டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண சொல்லு, நாம சீக்கிரம் கிளம்பலாம். அப்போ டிசைடடா? ரகு, நீ தான் இங்க பெர்மனண்டா இருக்கே, இன்னொரு தடவை உங்க கெஸ்டா வந்தா போச்சு. இடி பயங்கரமாக சப்திக்கிறது. இந்த விபரீத சூழ்நிலைக்கு நான் பலியாகிறேன். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என் வாழ்க்கையில் தைரியின் இந்த பக்கத்திலே கரைபடிந்து விட்டது. மாதவாய நமः, ஓம் கேசவாய நமः, ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமः, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமः, ஓம் தாமோதராய நமः, ஓம் பத்மநாபாய நமः, ஓம் மதுசூதனாய நமः, ஓம் கிருஷ்ணயே நமः. பாஸ்கர், இன்னும் குளிக்கலையா? ஷேவ் கூட பண்ணிக்கல? என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லடா. ஆபீஸுக்கு போன் பண்ணு, 2 நாளா வரலையாமே. பொறுப்பான உத்தியோகத்துல இருந்துகிட்டு லீவ் லெட்டர் கூட அனுப்பலையாமே. லீவ் லெட்டர் அனுப்பலையா? மறந்து போயிருப்பேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, உன்னை மோகினி பிசாசு பிடிச்சு ஆட்டுது. ராமு, கொடைக்கானல்ல இருந்து வந்ததுல இருந்து என் மனசு சரியில்லை. அதோட ஆரம்பிச்சிட்டியா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதோட அதை மறந்து தொலையண்டா. முடியலையடா. நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன். நேரா கொடைக்கானல் போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அன்னைக்கு நடந்த அந்த கொடுமையான சம்பவத்துக்கு நான் தான் காரணம் சொல்லி. கொடைக்கானலுக்கு போனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் தான் உன்னை கெடுத்தேன்னு சொன்னா பலாருன்னு கண்ணத்துல ஆறாதான் விழும். ஏய், எந்த பொண்ணு தான் கெட்டு போயிட்டேன்னு ஒத்துப்பாளா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அதை நான் தான் மாத்தணும். பாரு, போய் ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு. கிளம்புடா. பிரசாதம் எடுத்துங்க. அடுத்த வாரம் மகாமாலை அமாவாசை. போன வருஷம் கூட சாஸ்திரிகளே வச்சுக்கோன்னு 25 ரூபா கொடுத்தாள். இந்த வருஷமா அப்படியே கொடுத்துட்டா போச்சு. அப்படியே கொடுத்தா அப்படியே விலைவாசிலாம் ஏறிண்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த கீரைக்கட்டு கட்டுக்கு 90 பைசாங்கிறான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி இந்த கீரைக்கட்டு வச்சுட்டே நோ மோஷன் கொண்டு வரேங்கிறான். பைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த கீரைக்கட்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்க. நீங்க இன்னும் 25 இருக்கள். ரொம்ப மேல வரணும். அரே லூனாயிரா, என்ன சௌக்கியமா? நான் லூனால வரதுனால தானே லூனா ஏன்னு கூப்பிடுறேன். நான் மாத்த போறேன், ஸ்கூட்டர் வாங்க போறேன். லூனா தான் உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு. நீங்க லூனால உட்கார்ந்தீங்கன்னா லூனா இருக்கிற இடமே தெரியல. அன்னைக்கு ஐயர் என்னடா அவ்வளவு வேகமா நடக்கிறாருன்னு பார்த்து இறங்கின அப்புறம் தான் லூனாவே தெரிஞ்சது. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? மந்திரம் எல்லாம் ஒழுங்கா சொல்றீதா? என்ன அப்படி கேட்டாள்? இந்த பழனிவேல் சாமி தெரியுமோ? யார் அவரு? செஷன் ஜட்ஜி. அவாத்துல நான் தான் பூஜை. செவ்வாய்க்கிழமை நல்ல சிவன் ஆத்துல நான் தான் பூஜை. நல்ல சிவன் யாரு? கெட்ட சிவத்துக்கு ஆப்போசிட் காரர். மினிஸ்டரா வர வேண்டியவர். எலெக்ஷன்ல டெபாசிட் போயிடுத்து. இப்ப பிளானிங் கமிஷன்ல தூக்கி போட்டிருக்கா. பாஸ்கர், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே. வாப்பா, டிஃபன் சாப்பிடு. பையன் தம்பி, நான் கம்பெனி கொடுக்குறேன். வேண்டாமா, எனக்கு மனசு சரியில்லை. என்னடா உளற? அப்படி என்னடா உனக்கு மனக்கவலை? டாக்டர் கிட்ட கூட காட்ட மாட்டேங்கிற. புளியாண்டனுக்கு என்னவா? ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொடைக்கானல் போயிட்டு வந்தா. வந்ததுல இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. காத்து சேஷ்ட துர்தேவரை ஏதாவது தீண்டி இருக்கும். தம்பி, நீ என்ன பண்ற? ஜெகன ககன பிச்சே சுரகா, மகன தகன மகேஷ் சுரகா. இது பல்லு எல்லாம் சரியா போயிடும். இத 10 தடவை இவன் பல்லுதான் சுலுக்கிக்கும். எங்க நீங்க சொன்னீங்களா, அதை திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கே டெஸ்டா?
ஜெகநக கணபத் வேண்டாம். அம்மா, இவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவனை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த போட்டோ பாருங்க. நல்ல குடும்பம், பெரிய கம்பெனில வேலையில இருக்காரு. படிப்பு எம்ஏ. நீங்க ஆசைப்பட்டா மாப்பிள்ளை வீட்டோடய வச்சுக்கலாம். அப்போ நீங்க புறப்படுங்க. நான் என் பொண்ணோட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். வணக்கங்க. திவ்யா, இங்க வாம்மா. இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா, பெரிய வேலையில இருக்கானா. இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. டேக் யுவர் ஓன் டைம். தலையை குனியும் தாமரையே, தலையை குனியும் தாமரையே, என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து, என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து, தலையை குனியும் தாமரையே. தீர்க்க வேண்டும் வாலிபதாகம், நீ தீர்க்க வேண்டும் வாலிபதாகம். அமுதம் வழியும் இதழை துடைத்து விடியும் வயல் விருந்து நடத்து. தலையை குனியும் தாமரை நான், உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து, உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து, தலையை குனியும் தாமரையே. மகள் கண்ணங்கள் இனி மாதுளை போல் நிறம் மாறிடுமோ. ஆயிரம் நாணங்கள் இந்த ஊமையின் வீணையில் இசை வருமா. நீ ஒரு பொன் வீணை, அதில் நுனி விரல் தொடுகையில் பல சுரமா. வேதனை வேளையில் சுரனையா, இது சரியா. சரி சரி போவாடை காற்று ஜன்னலை சாத்து. போவாடை காற்று ஜன்னலை சாத்து. உத்தரவு தேவி தத்தளிக்கும் ஆவி, உத்தரவு தேவி தத்தளிக்கும் ஆவி. இரண்டு நதிகள் இணைந்து நடக்கும் புதிய அலைகள் கரையை உடைக்கும். தலையை குனியும் தாமரையே.
தலையை குனியும் தாமரையே உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேற்று எதிர்பார்த்து வந்த பின்பு வேற்று குனியும் தாமரையே. How about joining us for a glass of beer? Thank you very much. Thank you very much. I am very tired. Let me go home. Bye. Bye. மணி ஐயா, திவ்யா அண்ணன் வரல, இன்னும் வரலீங்க. மணி ஒன்னாச்சு, கார் எடுத்துக்கிட்டு எங்க போயிருப்பா? வனஜாவாம்மா, நான் திவ்யா ஃபாதர் பேசுறேன். திவ்யா வந்தாளாங்க? வரலையா? சரி. இதான் டாக்டர் என் பிரச்சனை. என் நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓ, வாங்க செக்அப் பண்ற. பத்மநாபன் ஹியர். உங்க மிஸ்ஸஸோட திவ்யா ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அங்க வந்தாளா? வரலையா? மேடம், நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களுக்கு தெரியாம உலகத்துல பல காரியங்கள் நடக்குது. உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுக்க போறதா மேலிடத்துல பேச்சு அடிப்படுது. அதனாலதான் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஒரு வருஷமா ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. என்ன, என்னோட டேலண்ட்ஸ் இங்க யாருக்குமே புரியறது இல்ல. டாடி, காலையில இருந்து எங்கம்மா போயிருந்த? மதுரைக்கு. மதுரைக்கா? லேடி டாக்டர் பார்க்க போறேன். என்னம்மா உடம்புக்கு? அது தெரிஞ்சுக்கத்தான் போனேன் டாடி. திவ்யா, டாடி, நான் பாவம் செஞ்சிருக்கேன் டாடி. வாட்? என்னம்மா சொல்ற? சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைய மாட்டீங்களோ? திவ்யா, உனக்கு என்னம்மா ஆச்சு? லேடி டாக்டர் என்ன சொன்னா? Tell me. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்னு சொன்னேன். டாடி, டாடி, தாயாக போறியா? நீயா? என் திவ்யாவா? கல்யாணம் இல்லாம, கணவன் இல்லாம, கழுத்துல தாலி இல்லாம, வாட் இஸ் திஸ்? சொல்லுமா, நீ யாரையாவது காதலிச்சியா? அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேகத்துல. டாடி, என்ன நம்புங்க, நான் சொல்றத கேளுங்க. சத்தியமா நடந்தது இதுதான். ஒரு நாள் நான் மழையில நினைச்சு வந்தேனே, அன்னைக்கு சாயந்தரம் மணி 7 இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வர்றப்போ
அந்த இருட்டுல இந்த கொடுமையை செஞ்ச அந்த பாவி முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. அம்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்கிட்ட இத பத்தி பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ராமு, நீங்க இருக்க வாடா. அம்மாவை பாத்தியா? உடம்பு சரியில்லை. ஏன்? மனசுல ஒரு கவலை. அட, அம்மான்னு இருந்தா மகனுக்கு கல்யாணம் ஆகணும், மருமக வீட்டுக்கு வந்து விளக்கேற்றணும், அட பேரம்பேத்திகளோட ஓடி பிடிச்சு விளையாடணும். ஆசை இருக்குமா இல்லையா? என்னடா உளர்ற? என் மனசுல இருக்கிறத தாண்டா சொல்றான். அம்மா, நான் இப்ப என்ன பண்ணணும்? அம்மா உன்னோட ஒரு பொண்ணு பார்க்க வர சம்மதிச்சாச்சு. நீயும் போற, நானும் வரேன். நீயும் பொண்ணை பாக்குற, நானும் பொண்ணை பாக்குறேன். உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு, எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு. தட்ஸ் ஆல். அம்மா, நான் ஒரு பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே? ஓகே ஓகே. படிச்ச பொண்ணா இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் அக்கறையா செய்வா. அப்படித்தான் இருக்கணும். நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா அப்படி பொண்ணை வர சொல்லுங்க. இவதான் என் மக வசந்தி. முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா, அவன் தான் முக்கியம். எனக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்ல. நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு பிஏவா பிஎஸ்சி? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். அப்ப நிச்சயமா நல்லா சமைக்க தெரியும். இத பாருமா, பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீதான் நல்லா பாத்துக்கணும். டேய், நீ பொண்ணை பாருண்டா. டேய், பொண்ணு எப்படி? வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஊருக்கு போய் லெட்டர் எழுதணும்னு எங்களால சொல்ல முடியாது. காரணம், நாங்களும் உள்ளூர் தான். பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்து சொல்றோம். என்னம்மா, சரிதானே? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கும் வீட்டுக்கு போய் குடும்ப ஜோசியரை கலந்துக்கிட்டு சொல்லி அனுப்புறோம். நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கிறேன்? நடையா நடந்து விவரத்தை தெரிஞ்சுட்டு வந்துட மாட்டேன். வாங்கம்மா. திவ்யா, உன் வேதனை எல்லாம் தனியா உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் விடுறதுனாலயே தீந்துட போதாமா? வாமா, வீட்டுக்கு போலாம். சொல்லுங்க டாடி, என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டீங்களா? நீ என்னமா தவறு செஞ்ச? உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் செஞ்ச பாவம் உன்னை பாதிச்சிருக்கு. உங்களோட நிறைய பேசணும். உட்காருங்க டாடி. என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் என்னைக்கும் குறையாது இல்லையா? எனக்கு இருக்கிற ஒரே செல்வம் பற்று பந்தம் நீ ஒருத்தி தானம்மா. தேங்க்ஸ் டாடி. தகப்பங்கிட்ட மகன் நன்றி சொல்லணுமா? திவ்யா, உனக்கு ஏற்பட்ட கொடுமையை நீயும் நானும் மறந்துடுவோம். இந்த உலகத்துக்கே அது தெரியாம போகட்டும். நீ புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? மெட்ராஸ் போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு. டாடி ப்ளீஸ். நான் அதுக்கு தயாரா இல்ல. நான் ஒரு குழந்தைக்கு தாயா வாழ முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ ஒருத்தனுக்கு மனைவியா இல்லையே. அந்த பாக்கியத்துக்கு நான் அருகதை இல்லையே. ஏம்மா அப்படி சொல்ற? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க என்னால முடியுமா? நான் செஞ்சு காமிக்கிறேன். மன்னிக்கணும். உங்க செல்வத்தை காட்டி செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே. உண்மையை மறைச்சு இன்னொருத்தரையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திக்க நான் தயாரா இல்லை டாடி. திவ்யா, அதிர்ச்சி அடையாம கேளுங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய சீரும் சிறப்புமா வளர்க்கறதுலயே என்னால மகிழ்ச்சியா வாழ்ந்துட முடியும். என்னம்மா சொல்ற? இந்த முடிவுல இருந்து என்ன மாத்தாதீங்க டாடி. லெட்ஸ் கோ ஹோம்.
சார் நாராயணன் வந்திருக்கார். நாராயணனா? நான் தான். ஓ, மேரேஜ் புரோக்கரா? சார் புரோக்கர் இருக்கிறது ஏன் சார் சொல்றீங்க? அசிங்கமா இருக்கு. மேட்ச் மேக்கர்னு அழகா சொல்லுங்களேன், எனக்கு கௌரவமா இருக்கும்ல. ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? சொல்றேன், ஒரு வியாபார விஷயமா வந்தேன். வியாபாரமா? ஆமா, நீங்க சரின்னு சொன்னா வந்த வியாபாரம் முடியும், எனக்கு 700 ரூபாய் கிடைக்கும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியும்படியாவே சொல்றேன். நீங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டீங்க, பொண்ணை பெற்றவங்க என்ன தொலைச்சு எடுக்கிறாங்க. நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அந்த பொண்ணுக்கும் ஒரு வழி பிறக்கும், எனக்கும் சில்லறை கிடைக்கும். மிஸ்டர் புரோக்கர், சாரி மிஸ்டர் மேட்ச் மேக்கர் சார், நான் அந்த பொண்ணை தலை நிமிந்து கூட பார்க்கல. ஏன்னா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல. சார் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? இன்னொரு தடவை அந்த பொண்ணை மிஸ்டர் நாராயணன், இது ஆபீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் இன்னொரு தடவை இது தரகு வியாபாரம் நடத்துற இடம் இல்ல, ப்ளீஸ். டாடி, நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க விற்க போறதா நான் கேள்விப்பட்டேனே. ஆமாம்மா, நாம இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டோம். ஆகையினால எல்லாத்தையும் வித்துட்டு மெட்ராஸுக்கு போயிடலாமா? என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் டாடி. இதுல என்னம்மா சிரமம்? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு எந்த களங்கமும் ஏற்படக்கூடாதுன்னு தாம்மா இந்த ஏற்பாடு. நாம இங்க ஓஹோன்னு இருந்தவங்க, தெரிஞ்சவங்களா நம்மள எந்த கேள்வியும் கேட்க கூடாது பாரு. ஓகே டாடி. நீ 1000 சொல்லுப்பா. இம்ரான் கான் போலிங்னா போலிங் தான், பந்து பிச்சுக்கிட்டு தான் வருது. உளர்ற என்பது நீயே போய் ஆண்டு மாதிரில சொல்ற. நான் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன். ஓ, இவரா? வாங்கடி, இந்த ஆளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுவோம். ஹலோ, நீங்க என்ன தெரியல மிஸ்டர்? அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே? அடே, ஆமா, ஹோம் சயின்ஸ் தெரியல. ஏன் மிஸ்டர், பெண்கள் என்ன கிள்ளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? கூட்டமா வந்தீங்க, பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு என்ன ஏர் எடுத்தாவது பாத்தீங்களா மிஸ்டர்? அதான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சேனே. அதை முன்னாலே டிசைட் பண்ணிருக்கணும். எங்க வீட்டு டீ குடிச்சிட்டு தான் சொல்லணுமா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வரீங்களா இல்ல சைட் எடுக்க வரீங்களா? மிஸ்டர், பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் நாங்களும் பேசாம இருக்கோம். இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க உங்களை தூக்கி எறிய. போட்டோவை பார்த்து பொண்ணு பார்க்க வரீங்க, பொண்ணை நேர்ல பார்த்தது பிடிக்கலங்கிறது. உங்க மனசுல என்ன? நீங்க எல்லாம் மன்மதன் நினைப்பா? ஒவ்வொரு மூஞ்சி முகரையும் பாரு. மேடம், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். அடாடா, பிரமாதமான துடிப்பு. ஐ லைக் யூ. ஐ லைக் யுவர் ஸ்பீச். அட, சதுர் தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டார் பட்டார் பிச்சு உதறிட்டீங்களே. மேடம், உங்க மனசை புண்படுத்தி இருந்தா ஐ எம் சாரி. சாரி என்ன சாரி? வெங்காயம், இனிமையாவது ட்ரை டு பிஹேவ். உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச ஆம்பளைங்கள நாங்க சும்மா விட போறது இல்ல. ஒரு கிளப்பே ஆரம்பிச்சிருக்கோம். மைண்ட் யூ, வாங்கடி போல. எதுக்கும் கிளப்ல மெம்பர்ஷிப் கிடைக்குமான்னு பாக்குறது. டேய், இவளுக்கு வசந்தின்னு பேர் வச்சிருக்க கூடாதுடா, ஜான்சி ஜக்கம்மான்னு பேர் வச்சிருக்கணும். சார்தான் சிவானந்தம், பெரிய பிசினஸ் மேன். நான் இவருக்கு வச்சிருக்கிற பேரு வியாபார வேங்கை. பல கம்பெனிகளுக்கு எம்டி, எக்கச்சக்கமான சொத்துக்கள், நிலபலன்கள். நின்னுகிட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன். உங்களுக்கு ஊட்டியில ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல? சொல்றேன், உள்ள இருக்கு. உள்ள இல்ல, ஊட்டியில இருக்கு அலுமினிய ஃபேக்டரி. இந்த அலுமினிய ஷீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றார். சார் இருக்காரே, இந்த உச்சவரம்பு சட்டத்துக்கு பயந்துண்டு அவரோட சொந்த நிலத்துல அண்டர் கிரவுண்ட்ல ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, ஃப்ளவர் மில்லு அது ஓடிண்டே இருக்கு. இந்த சத்தம் வெளியில கேட்கப்படாதுன்னு சைலன்சரை போட்டு ஓட்டுறார். உட்காருங்க. நான் உட்கார்ந்தேன்னா அடியோட உட்காந்துருவேன். நிக்கிறேன். பொதுவாக சார், இப்ப ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க நிறைய ஷேர் எடுத்தீங்கன்னா பிரமாதமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓ எஸ், மேக்ஸிமம் ஷேர் எடுத்துக்கிறேன். என்னால 30 to 40 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெரி குட், வெரி குட். அதுல என்னோட கமிஷன் 2%, 2%. அதையும் அந்த 40ஓட சேர்த்துங்க. ஏன்னா நாளைக்கு கணக்கில் உதைக்கப்படாது பாருங்க. சார் இருக்காரு, பெரிய ராசிக்காரர். ஒண்ணுமில்ல, ஒரு நாளைக்கு பாருங்க, இந்த அவரவதை இல்ல அவரவதை அதை கையில வச்சுட்டு நிமிண்டே இருந்தார். அதுல ஆயில் வருமோ, உடனே ஆயில் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். இது பாருப்பா,
டிக்கில காய்கறி எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. நான் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்ட ஷேர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். திவ்யா, என்னம்மா நீயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர? சர்வன்ஸ் அனுப்பக்கூடாது? ஒரு சேஞ்சுக்காதான்ப்பா நானே டிரைவ் பண்ணிட்டு போனேன். எனக்கும் பொழுது போக வேண்டாமா? உங்க பொண்ணா இந்த ஜெகதீசன் இருக்காரு, பையனுக்கு பொண்ணு கிடைக்காம திண்டாடி இருக்காரு. சொல்லுங்க, முடிச்சுடுறேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட ஹஸ்பண்ட். ஹலோ ஹலோ. அடட, மோட்டார் சைக்கிள் ஓட்டுவீங்களா? பரவாயில்லையே. வெறும் அபிஷ்டம் நினைச்சேன். அன்னைக்கு 4 பேர் மத்தியில படபடன்னு பேசிட்டீங்க. பேசினேனா? பொறிஞ்சு தள்ள. அது என்ன சார் இது? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு பேசுற, சும்மா நிறுத்துடி அப்படின்னு தைரியமா யாருமே கேட்கல. உங்களுக்குலாம் ரோஷமே கிடையாதா? நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா நிச்சயம் கேட்டிருப்பேன். தப்பு என் பேர்ல இருந்ததுனால நான் பேசாம இருந்துட்டேன். அப்ப தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறீங்க, எனக்கு அது போதும். நீங்க எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா, அதாவது துருதுருன்னு ரொம்ப தைரியசாலியா இருக்கீங்க. ஐ லைக் யூ தேர். என்ன மிஸ்டர், ஐஸ் வைக்கிறீங்களா? இப்ப ஐ லைக் யூ சொல்லுவீங்க, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா காஃபி சாப்பிடலான்னு கூப்பிடுவீங்க. காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கேன்னு கையை பிடிப்பீங்க. அடடே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேன்னு தோல்ல கை போடுவீங்க. அப்புறம் கண்ணு சிமிட்டுவீங்க. இந்த ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சார். நான் அவ்வளவு ஈஸியா மாட்டிக்க மாட்டேன். வர உங்க பேரன் பிறந்திருக்கான். இந்த பாஸ்கர் அல்வா எதுக்குமா? சாப்பிடே சொல்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன விசேஷம்? நீ எதை இன்டர்வியூக்கு போறியே அது நல்லபடியா முடிஞ்சு நீ பெரிய ஆபீசரா வரணும், அதுக்காகத்தான். தேங்க்ஸ்மா. அடடே, எங்க தம்பி புறப்பட்ட? போகும்போது இது என்ன கேள்வி? அவசர மாதிரி. இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா, மங்களகரமா முடியணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. பேஷா எடுத்துக்கோ. ஆமா, எங்க தம்பி இன்டர்வியூ? இந்த பயணியர் இண்டஸ்ட்ரியில. ஆமா, பயணியர் இண்டஸ்ட்ரி. அதுக்கு இந்த சிவானந்த மொழியார் தானே முதலாளி. அவாத்து பூஜை எல்லாம் நான் தான் பண்ணி வைக்கிறேன். ஓ அப்படியா? இந்த சிவானந்த மொழியார் இருக்காரு, அவருக்கு. ஆமா, உனக்கு இந்த பத்மநாபனை தெரியுமோ? யாரு? ஷேர் மார்க்கெட்லயே பெரிய புள்ளி. அவர் ஷேர் போடாத பிசினஸே கிடையாது. அவரும் இந்த சிவானந்த மொழியாரும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒன்னாவே வாக்கிங் போவா, ஒன்னாவே சாப்பிடுவா. அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போறோம், உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். எனக்கு அவரு தெரியாது. எனக்கு தெரியுமே. அவ ஆத்துல வர திங்கக்கிழமை புண்ணியா வச்சனம். அவ பேரனுக்கு பேர் வைக்கிறா, நான் தான் நடத்தி வைக்கிறேன். அங்க வாய, அவ கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுடுறேன். ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மணே ஓம் இந்திரனே ஸ்வாஹா. நிறுத்தம். நடுவுல 15 வரையும் காணோம், புடிங்கிட்டா. இப்படித்தான் 5 இடத்த ஒத்துக்க வேண்டியது, இங்க வந்து அவசரப்படுத்த வேண்டியது. சில்லறையை குடிச்சிருவேன், ஒழுங்கா சொல்லும். நாமகரணம் கரிஷே. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கதான் முடிவு பண்ணிருக்கேள்? என் அப்பா பேரு விஜயராகவன், அதாவது குழந்தையினுடைய கொள்ளு தாத்தா. அந்த பேரையே வச்சிடுங்க. மகாகணபதியே நமஹ. ஓம் கணபதிம் தம் பரிமளமந்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. ஆஜுஷ்மந்தம் வர்ச்சஸ்வந்தம் அதோ அதிபதிம் விஷாம் அஸ்யா பிருத்திவ்யா அத்யக்ஷம் திவமிந்திர ரிஷபம் குணு ஓஷ்ட பூஷே நமஹ்யம் ஈர்காயுத்வாய சதசாரதாய சதகம் சதத்யாயுதே வச்சதே ஜீவாத்யை புண்ணியாய ஏதை நபி தேவாஜயித்வானி ஜித்வா சொன்னபடி கரெக்டா வந்துட்டு. ஃபங்க்ஷன் இப்ப முடிய போறது. நீ இங்க உட்காரியா, ஆபீஸ் ரூம்ல உட்காரியா? ஆபீஸ் ரூம்லயே உட்கார்றேன். ஆபீஸ் ரூம் அங்க இருக்கு. சுவாமி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஓ தாராளமா பேஷா எடுத்துக்கலாமே. பையனோட பேரு பாஸ்கர். இந்த பவானி கல்யாண மண்டபத்தை கட்டினாரு, அது இவரோட தாத்தா தான். பெரிய குடும்பம். இப்ப இந்த பயணியர் இண்டஸ்ட்ரிக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கான். ஓஹோ, இன்டர்வியூல ஐ ஹவ் டன் வெல் சார். டன் வெல்னா போருமா, சாரோட தயவு வேண்டாமா? இவ குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன். இவாத்துல
திங்கள் தவசம்னா நான் இல்லாம நடக்கவே நடக்காது. நான் தான் சொன்னேன் சாரை வந்து பாருன்னு. ஏன்னா இந்த பைனியர் இண்டஸ்ட்ரி சிவானந்தம் இருக்காரு, அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதர் ஆயிட்டாரோன்னு. அவர் உங்களுக்கும் தான் தெரிஞ்சவர். நான் சாதாரண சாஸ்திரிகள் தர்பகட்டோட அலையிறவன். என் வார்த்தை எடுபடுமோ? நீங்க பெரிய கோடீஸ்வரர். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மதிப்பே தனி. அந்த சிவானந்தம் ஓகேன்னு சொல்லுவார். நீங்க பேசிட்டு இருக்கோம். ஹால்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மந்திரங்களை தப்பு தப்பா சொல்லுவா. நான் போய் கண்காணிக்கணும். கமன் சிதம். ஓய், நீர் ஏங்க நான் குழந்தைய கையில வச்சுன்னு திண்டாடின்னு இருக்கீர்? பையன் அம்மா கூட நினைச்சுட்டான், வேற படவே மாத்தின்னு வர போயிருக்கான். குடும்பக்கார பையன் இப்பவே ஆரம்பிச்சிட்டானா? எனக்கு இருக்கிற ஒரே வேஷ்டி மாத்தி வச்சு கூட இல்ல, இருந்தாலும் குடும்பம். சாதாரணமா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு எங்க வீட்டுல விசேஷம். பேரனுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நல்ல நாள்ல நானும் யாருக்காவது நல்லது செஞ்சா புண்ணியம். சிவானந்தத்துக்கிட்ட உங்களை பத்தி நிச்சயம் சொல்றேன். சொன்னா போதா சார், எப்படியாவது வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யணும். நான் சொல்லி இது வரைக்கும் தட்டினதே கிடையாது. அப்புறம் உங்க அதிர்ஷ்டம். வரும். தீர்காயுஷ்மான் பவன் சொல்லி குழந்தை தலைமையில அட்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவன். வேற வேஷ்டி மாத்திட்டு வாங்க, சுப காரியங்கள் நிறைய பாக்கி இருக்கு. சாரோட பேரன் பேரு விஜயராகவன். நீயும் வந்ததான் வந்த. 2 அட்சதை போடு. போய் அட்சதை உண்கானா? இந்தாங்க அட்சதை. தீர்காயுஷ்மான் பவதி. ஓம் சன்மேதயாத் பிரம்மணோஸ்பதே யத்பதம் நமக்ரத யத்பீஜரணம் போர்வம் சக்ரதா தேவ ஸ்வரூபம் நம பிரதேவஸ்தே உசத்பூ பவந்தா தீர்காமாயுः. குட் மார்னிங் சார். வணக்கம். என்ன ஆடிட்டர் சார், நீங்க இல்லாம லேட்டா வர்றது? சாரி சார், ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டா லாயரை பார்க்க வேண்டியிருந்தது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இருந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போறீங்க. ஓகே. குட் மார்னிங் சார். நீங்க எப்படி இங்க? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும்னு நினைச்சேன். ரூம் வாசல்ல பையன் இல்ல. உங்க உத்தியோகத்துக்கு அது தேவையில்லைன்னு உங்க ஆபீஸ்ல நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ரூம் திறந்திருந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்ல மாட்டேன். ஏன்? வந்தப்ப குட் மார்னிங் சொன்னேன், நீங்க சொல்லல. அட்லீஸ்ட் இப்பவாவது ப்ளீஸ் சிட் டவுன் சொல்லுங்க சார். கால் வலிக்குது இல்ல? ப்ளீஸ் சிட் டவுன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஓஹோ. என்ன ஓஹோ? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா? ப்ரமோஷன் வேணும் வேணும் துடிக்கிறீங்க. எட்டிகேட், மேனர்ஸ் இதெல்லாம் தெரிய வேண்டாம்? இந்தாங்க சாக்லேட். தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ். சாயந்தரம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் டின்னர் கொடுக்க போறேன். அந்த டின்னருக்கு நீங்களும் வரீங்க. உங்க டின்னருக்கு நான் எதுக்கு? நான் லைக் பண்றவங்கள கூப்பிடுறேன். ஹலோ, புரியுது இல்ல? நான் உங்களை லைக் பண்றேன்னு அர்த்தம். சாயந்தரம் 7 மணிக்கு பிரின்ஸ் ஹோட்டல் வாசல்ல இல்ல லவுஞ்சில எங்கேயாவது காத்துட்டு இருப்பேன். நீங்க அங்க வந்துடுறீங்க. இல்ல, இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க மனசு வச்சா வர முடியும். மனசு வைக்கிறீங்க. சாரி, இன்னைக்கு நிச்சயமா என்னால வர முடியாது. நீங்க வந்தாலும் வராட்டாலும் 7ல இருந்து 8 மணி வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். எனக்காக காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட். ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்பியாச்சுன்னா அவருக்காக ஆயுசு பூரா காத்துட்டு இருக்க நான் தயாரா இருக்கேன். வர மறந்துடாதீங்க. 7ல இருந்து 8. எஸ். Put through the call. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பாஸ்கர். மறந்துட்டேன். நான் அடிக்கடி பேரை மறந்துடுவேன். நீங்க அடிக்கடி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓ எஸ். ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், மேனேஜர் போஸ்ட்க்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஃபோன் பண்ணி நீங்க வர சொன்னதா? ஓ, நான் தான் வர சொன்னேன்ல. வெரி குட் வெரி குட். சார், சர்டிபிகேட். இந்த கார்டு எதுக்கு சர்டிபிகேட்? இத பார்த்த வேலை கொடுக்கறான். ரெக்கமெண்டேஷன். உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் பத்மநாபன். ஓ, பத்மநாபனா? அவர் தான் உன்னை பத்தி சொன்னாரு. அவருக்காக உனக்கு வேலையே கொடுக்குறேன். 1 வீக்ல ஜாயின் ஆயிடணும். ஓகே சார். கொஞ்சம் எந்த வேலை சேர போற? சேல்ஸ் மேனேஜர். ஓ, சேல்ஸ் மேனேஜரா? அப்ப எல்லாத்தையும் வித்துரு. ஒண்ணு கூட பாக்கி இருக்க கூடாது. அப்பதான் அந்த ஆபீஸே உருப்படும். நீ புறப்படு. Okay. அப்ப. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார், 1 மினிட். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். எனக்கு நன்றியா? எதுக்கு? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கிராண்ட்சன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் சார். இந்த ஆபீஸ் எம்டி கிட்ட மேனேஜர் வேலைக்கு சிபாரிசு செய்யும்படி உங்ககிட்ட கேட்டேன் சார். எஸ் இப்பதான் ஞாபகம் வருது. நான் கூட சிவானந்தத்துக்கிட்ட உங்களை பத்தி சொன்னேனே. வேலை என்னாச்சு? கிடைச்சிருச்சு சார். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதா எம்டி கூட சொன்னாரு. உங்க வீட்டுக்கே வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நோ ஃபார்மாலிட்டிஸ்.
நான் இப்ப கூட சிவானந்தத்தை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். பை த பை, நீங்க நல்ல பேர் எடுத்து முன்னுக்கு வரணும். ஏன்னா நீங்க என்னுடைய கேண்டிடேட் பாருங்க. I'll do my best, sir. Good. See you. Hello. Good evening. ஹலோ. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? யாரையும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். ஆமா, இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? தெரிஞ்சவங்க தற்சமயம் நீங்க தான். ஆமா, 7 இருந்து 8 மணி வரைக்கும் நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. வேற வேலை இருக்கு, வரவே மாட்டேன்னு சொன்னீங்க. இருந்தது, ஆனா அதை கேன்சல் பண்ணிட்டேன். சோ என்ன தேடிட்டு வந்துட்டீங்க. பாவம், நீங்க காத்துக்கிட்டு இருந்து நான் வராம ஏமாந்து போய் மனசு உடைஞ்சு வேதனைப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஒரு சிம்பத்தி தானே. ஆள பாரு, வாங்க. ஆமா, டின்னருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிறதா சொன்னீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கிட்ட என்ன ஃபன் கிடைக்க போகுது? ஃபன்னா? பால்மணம் மாறாத பச்சைந்தியே. வாங்க உள்ள ஹாலுக்கு போலாம். முதல்ல சூப். உங்களுக்கு டொமேட்டோ சூப். 2 டொமேட்டோ சூப், மத்தத பின்னால ஆர்டர் பண்றேன். குறும்பு ஒண்ணும் பண்ண மாட்டீங்களே? குறும்பா? அதான் மேஜிக் கடையில மெல்ல உங்க காலை கொண்டு வந்து என் கால் மேல வச்சு. நோ நோ, நீங்களே சொல்லிக்கங்க. ரம்மியமான வாசனை வருது. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? சேலஞ்ச். ஓ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க கிழவன் ஆயிடுவீங்க. அப்புறம் நான் கன்னியாவே இருக்க வேண்டியதா? சாரி, நீங்க கன்னியாவே இருக்க முடியாது. நீங்களும் கிழவியாதான் ஆவீங்க. வசந்தி, ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு பெரிய கம்பெனில என்ன சேல்ஸ் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, நான் கொடுத்த சாக்லேட்டுக்கே இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கே. என்னையே நான் முழுசா கொடுத்தா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது. ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டு கேட்கிற பொழுது. கடவுங்கிட்ட தான் என்ன இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறேன், கிட்ட நெருங்கு. ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது. நமக்கு உத்தரவு எதுக்கு, ஒட்டிக்கிட்ட நமக்கு உத்தரவு எதுக்கு. மானே இளமானே உன முத்தாட வந்தேனே நானே. ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அட வேர்த்து கொட்டது வார்த்தை
வார்த்தம் முட்டது கேட்கிற பொழுது படவங்கிட்டது இருக்கு அது தெரிஞ்சு பிறக்கிட்ட நெருங்கு ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அந்த வேத்து கொட்டது வார்த்தம் முட்டது கேட்கிற பொழுது பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டது வார்த்தம் முட்டது கேட்கிற பொழுது ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அட வேர்த்து கொட்டது வார்த்தம் முட்டது கேட்கிற பொழுது படவங்கிட்ட என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிற கிட்ட நெருங்கு Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vijay. To you. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. அவங்க அம்மா தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. விஜய் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கேம்ஸ் எல்லாம் ஆடுவான். இதெல்லாம் எடுத்துட்டு போ. ஏ கோபால், உனக்கு நிறைய சக்கரை போட வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. சக்கரை அதிகம் சாப்பிட்டா சக்கரை வியாதி வரும். டாடி, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆமாங்க, எப்போ 7 மணிக்கு மேல தான் வருவீங்க? ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. டிஃபன் சாப்பிடுவாங்க. ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்தேன்.
டாடி எங்க ஸ்கூல்ல விஜய்ங்கிற பையன் இருக்கான். அவன் நம்மளோட பணக்காரன். தினம் பெரிய கார்ல வரான். யார் அந்த விஜய்? வந்ததுல இருந்து அந்த விஜய் புராணம் தான் படிச்சிட்டு இருக்கான். நீங்க வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்தா பகல்லையே நட்சத்திரங்கள் தெரியுது, நிலா காயுது, ஃபேன் காத்தே தென்றலா வீசுது. நான் போறேன். ஏய் ஐயோ விடுங்க விடுங்க ப்ளீஸ் என்ன கேளுங்க, யாராவது பார்க்க போறாங்க. என்ன கரைஞ்சா போயிடுவேன்? சீ இது என்ன குறும்பு, சும்மா இருங்களேன். டாடி கிளாஸ்ல ஒழுங்கா கவனிச்சியா? ஹோம்வொர்க் பண்ணியா? லஞ்ச் டைம்ல ஒழுங்கா சாப்பிட்டியா? ஏன்டா ஹேர் கட் கூட பண்ணிக்கல? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டாடி, இதுதான் அமிதாப் பச்சன் ஸ்டைல். श्रीशेषाचल निवासिनौ वैकुण्ठाधिपतिं नवरत्नलसत्किरीटौ शङ्खचक्रमुद्रित हस्तद्वयौ कलियुग प्रत्यक्षदैवं श्रीवेङ्कटेशौ नमामि। अहं दूरदस्ते पदाम्बोजयुग्मा प्रणामे च यागत्य सेवां करोमि। सकृत्सेवया नित्यसेवाफलं त्वं प्रयच्छ प्रयच्छ प्रभो वेङ्कटेश। अज्ञानिनामया दोषान् शेषान् विहितान् हरे क्षमस्व त्वं शेषशैल शिखामणि। தாத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். பாய். டாடி விஜய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. கம். What are the chief ingredients for making glass? They are lime, soda ash or potash, and sand melted together at a high temperature. Today, science has stepped into new kinds of glass and glass. Vijay, உன் பக்கத்துல யார் தூங்கிட்டு இருக்கிறது? சரவணன் டீச்சர். ஓ, கிளாஸ் நடக்கும்போது தூங்குறானா? Wake him up. எழுப்பு அவனை. மயக்கமா இருக்கு, தலை சுத்துதுன்னு சொன்னா. நான் தான் அவனை படுத்துக்க சொன்னேன். நீ யார் அவனை படுக்க சொல்றதுக்கு? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சொன்னேன். Look, you are talking too much. I am answering your questions. Get out. டீச்சர், கிளாஸ் விட்டு வெளியே போ. Go out. Excuse me, teacher. 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 விஜய வெளியே அமிச்சா நீங்களா எதுக்காக வந்தீங்க? தப்பு செய்யாத விஜய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஓஹோ, இருங்க, நான் ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சந்திரு, கோபால், நீங்க எல்லாம் என் ரியல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தயவு செஞ்சு கிளாஸ் ரூம்குள்ள போங்க ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கர், நிலன் கம்பெனிக்கு நீதான் ஜெனரல் மேனேஜர், புரியுதா? மற்ற ஸ்டாஃப் எல்லாம் அவங்ககிட்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் ஏன் ஜெனரல் மேனேஜர் ஆனாரு, இந்த பொசிஷன் ஏன் அவர் கொடுத்தேன், அவர் எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க, ஜோக் அடிச்சிடாதீங்க, புரியுதா? ஷியர் ஹார்ட் ஒர்க். ஒரே வருஷத்துல 40% டர்ன் ஓவர் அவர் காமிச்சார். நீங்களும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், புரியுதா? ஜெனரல் மேனேஜர் நீங்க நிக்க கூடாது, உட்காருங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்னங்க இது திடீர்னு யாராவது பார்க்க போறாங்க, விடுங்க. வசந்தி,
எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா, அந்த சந்தோஷத்தை உன்னோட சேர்ந்து கொண்டாட போறேன். எப்படி? எப்படி? தென்றல் என்னை முத்தமிட்டது, இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லாரும் பார்க்க. தென்றல் என்னை முத்தமிட்டது. என்னை நானே காவல் காத்தேன். காதல் மேளம் நானும் கேட்டேன். என்னை முத்தமிட்டது, இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லாரும் பார்க்க. தென்றல் என்னை முத்தமிட்டது. காமன் தோட்டம் பூத்த நேரம் நாணம் வந்து வேலி போடும். ஊடல் என்னை தீண்ட சொல்லும், வேலி உன்னை மேய சொல்லும். காத்து கிடந்த சோலையோரம் காத்து கிடந்த சோலையோரம் தென்றல் என்னை முத்தமிட்டது. இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லாரும் பார்க்க. தென்றல் என்னை தென்றல் என்னை முத்தமிட்டது. என்ன ஷேர் மார்க்கெட்ல நான் போட்ட ஷேர்ஸ் எல்லாம் அடியோட இறங்கி போச்சான்? யூ மீன் டோட்டல் கொலாப்ஸ்? மை காட். Now, let us see the character of red corpuscles and Vijay. நான் கிளாஸ் நடத்துறப்ப இங்க கவனிக்காம அங்க என்ன பண்ற? பாடத்தை கேட்டுட்டு தான் இருக்கேன் டீச்சர். No. Yes teacher. Come here. சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு. ஓகே டீச்சர். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது யாரு? லிப்போசே. ஸ்டெத்தஸ்கோப்? லெனக். லோகோமோட்டிவ்?
Stephenson, cinema projector, cellars, telephone, bell, electric lamp. Edison, Alexander படையெடுத்த வருஷம் 325 BC. Timur படையெடுத்தது 1398 AD. Building of Taj Mahal 1632 to 55. Independence Resolution at Lahore 1929. Salt Satyagraha 1930. Gandhi பிறந்த வருஷம் 1869. Very good. மேடம், விஜய், நீ வீட்டுக்கு அவசரமா வரணுமா? கார் வந்திருக்கு. You go. பாய்ஸ், விஜய் வீட்ல ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. Poor fellow. மம்மி, தாத்தா செத்து போயிட்டாரா? Is it dead? மம்மி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க ஹெல்த்துக்காக தான் சொல்றேன். உங்களால இந்த ஸ்வீட் சாப்பிடறத நிறுத்த முடியாதுன்னு கேக்குறேன். வாழ்க்கையில் என்னத்தை கண்டான், எது சம்பாதிக்கிறோம், எல்லாம் வேத்துக்கு தானே. ஆனா ஒன் திங், இன்னைக்கு மார்னிங் ஒரு பேட் நியூஸ். என் ஃப்ரெண்ட் பத்மநாபன் திடீர்னு செத்து போயிட்டாரு. ஆமா சார், நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த கேள்விப்பட்டல இருந்து என் ஒய்ஃப் சைக்கலாஜிக்கலி அப்செட். என் கையை பிடிச்சிக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணுங்கன்னா நான் மாட்டிக்குவேனா, எஸ்கேப் ஆயிட்டேன். மிஸ்டர் பத்மநாபனுடைய நியூஸ் எனக்கு கூட ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னோட இந்த நிலைமைக்கே காரணம் அவர்தான். அவர் வீட்டுக்கு போய் நான் விசாரிக்கணும் சார். ஆனா உனக்கு விஷயம் தெரியுமா, நான் எந்த சாவு வீட்டுக்கு போற பழக்கமே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு டெட் பாடினா ரொம்ப பயம். இன்ஃபேக்ட் ஐ மே நாட் அட்டெண்ட் ஈவன் மை ஓன் ஃபியூனரல். How do you like it? May I come in, Mommy? Come in, dear. விஜய், மணி 9க்கு மேல ஆகுது, இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல மம்மி. என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? சேச்சே, எதை பத்தி கேட்டாலும் அப்பா பத்தி கேட்டா கூடவா? சொல்லுங்க மம்மி. நான் சின்ன ஒரு தடவை அப்பாவை பத்தி கேட்டேன். நீ கடவுளோட குழந்தைன்னு என்கிட்ட சொன்னீங்க. மறுபடியும் இப்ப கேக்குறேன். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் மம்மி. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. விஜய், நீ தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுமா? தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை மம்மி. வேண்டாம் விஜய், அது சோகமான கதை. பரவாயில்ல மம்மி, என்னால பொறுத்துக்க முடியும்.
இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். நீ பிறக்கிறதுக்கு முந்தி கொடைக்கானல்ல நான் ஒரு நாள் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஜோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. சாரி மம்மி, இனிமே இத பத்தி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். அப்பா அந்த பிளாடி. குட் நைட் மம்மி. மேடம், இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா, பெரிய வேலையில இருக்கானா. இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. டேக் யுவர் ஓன் டைம். நீங்க உங்களுக்கு யார் வேணும்? இப்போ யாரை தேடிட்டு வந்தீங்க? மேடம், நான் பயனீர் இண்டஸ்ட்ரீஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் பத்மநாபன் உங்களுக்கு? அவர் என் அப்பாதான். அந்த வேலையே உங்க அப்பா சிபாரிசு பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. அவர் காலமாயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஐம் சாரி. நான் விசாரிக்கிறதுனால உங்க துக்கம் குறைய போறதில்ல. ஆனாலும் என்ன செய்யறது, யாருமே எதிர்பார்க்கல. உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். உங்க பேர்? பாஸ்கர். ஒரு மாதிரியா இருக்கீங்களே, மனசு சங்கடப்படும்படியா? ஆபீஸ்ல ஏதாவது? நோ நோ, ஜஸ்ட் ஓவர் ஒர்க், அவ்வளவுதான். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. வசந்தி ப்ளீஸ், நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத.
ஐயா, அப்பா இருந்த ஷாக்ல இருந்து நீங்க மீள்றதுக்குள்ள நான் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். அத நீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூரி. என் மனசு மரத்து போச்சு, என் உணர்ச்சிகள் செத்து போச்சு. என்னால எந்த அதிர்ச்சியையும் இனிமே தாங்கிக்க முடியும். ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதால அப்பாவுக்கு நிறைய கடன்கள் ஏற்பட்டு போச்சு. கடன்காரங்க எல்லா சொத்துக்களுக்கும் அட்டாச்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட்ல அதுக்காக ரிசீவர் கூட அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 நாள்ல வீடு, வாசல், கார் எல்லா சொத்துக்களையும் நீங்க இழக்க வேண்டி வரும். அந்த வாழ்க்கையும் நான் வாழ்ந்துதான் ஆகணும்னா அது நான் எப்படி தடுக்க முடியும்? விஜய நினைச்சாக்கா வேதனையா இருக்கு. அவனை நான் இந்த சூழ்நிலையில எப்படி வளர்க்க போறேனோ. Really, I am very sorry. நான் வரேன்ப்பா. மம்மி, இன்னையில இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் விஜய்? வீடு, வாசல், கார் எல்லாம் போயிட்டா அப்புறம் நாம ஏழைங்க தானே மம்மி. பணக்கார கான்வென்ட்ல எப்படி படிக்க முடியும்? விஜய், படிக்க முடியும். என்னால உன்னை அதே கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியும். அந்த கான்வென்ட்டுக்கு நான் போக மாட்டேன் விஜய். இது வரைக்கும் நான் கார்ல போயிட்டு இருந்தேன். இனிமே நடந்த ஒரு ரிக்ஷாலியா போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலியா பாப்பாங்க மம்மி. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். விஜய் ரொம்ப புத்திசாலி பையனாச்சே, ஏன் திடீர்னு டிசி கேக்குறீங்க? சில சொந்த காரணங்களுக்காக நான் மெட்ராஸை விட்டே போக வேண்டியிருக்கு, அதனாலதான். ஓஹோ, அப்படியா? சரி வாங்க, ஆபீஸ் ரூம்ல போய் பேசலாம். விஜய், நீ வேற ஊருக்கு போறியா? தெரியல. ஏன் விஜய் எங்களை விட்டு போறீங்க? மனசு கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்ல. இனிமே படிக்க மாட்டியா? படிப்பேன், ஆனா இந்த ஸ்கூல்ல இல்ல. அம்மா இருக்காங்களா? இல்லைங்க, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எப்போ, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது, 2 நாள் ஆச்சு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க மம்மி? ஒண்ணுமில்ல விஜய், இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ, ஜஸ்ட் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் மம்மி. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். நிச்சயமா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். விஜய், நான் 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன், ஜாக்கிரதையாரு. அடடே, வெளியில புறப்பட்டாளா? நான் குறுக்க வந்துட்டேன் போல் இருக்கு. போல இருக்குண்ணே, வந்துட்டீங்க. அதனால என்ன, நான் ரொம்ப ராசிக்காரன் தெரியுமோ. எனக்கு உத்தார நட்சத்திரம். எங்க பெரியப்பா ஒருத்தர் எப்ப வெளியில கிளம்பினாலும், ஏ சங்கரா, குறுக்க வாடா, நான் போற காரியம் பலிக்கணும்னு சொல்லுவேன். எதுக்கும் நீங்க உள்ள போய் ஒரு டம்ளர் தூத்தம் சாப்பிட்டு போங்க, தோஷம் இல்லையம்பா. எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. அப்படிதான் இருக்கணும். ஆமா, எங்க புறப்பட்ட? ஐயோ, மறுபடியும் அதே தப்ப பண்ற பாத்தேடா. மம்மிக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ. அப்படியா? என் ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது. உன் மம்மிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்ஸ். எனக்கு இந்த இடத்தை பார்த்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பத்மநாப குடும்பத்துக்கு நியாயமா நான் எவ்வளவோ செஞ்சிருக்கணும். பக்கத்துல 4வது பிளாட் தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஓய் லூனாயர்னு குரல் கொடுங்க, வந்து ஹெல்ப் பண்றேன். குப்பை மேடெல்லாம் கோபுரமாற காலம் இது. ஆண்டவன் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை நினைச்சா எனக்கு ஆறவே இல்லை. சாஸ்திரி சார், எனக்கு ஆம்பளை அதுதான் பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும். உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்குடா. என்ன டே போட்டு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நான் வந்து தேன்னு கூப்பிடுவேன். வாய் தவறி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அம்மா பரப்படுங்க. அது இன்டர்வியூக்கு ஒரு அம்மா வந்துருக்காங்க. குட் மார்னிங் சார். நீங்களா? ஆமா, நான் உங்களை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்.
ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். நீங்க என்ன காரியமா என்ன பார்க்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நான் இப்போ சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னோட சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ. சார், மேடம், இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஜெனரல் மேனேஜர் கொடுக்க சொன்னார். சார், என்னை எந்த கேள்வியும் கேட்கல, இன்டர்வியூவும் பண்ணல. இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே, இது என் மேல ஏற்பட்ட பரிதாப உணர்ச்சியா இல்ல எங்க அப்பா செய்த உதவிக்கு நன்றி கடனா? நோ, இந்த ரெண்டுமே இல்ல. உங்க சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன். யூ கெட் திஸ் ஜாப் பியூர்லி ஆன் மெரிட்ஸ். தேங்க்யூ சார். சர்டிபிகேட்ஸ். ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் அத போட்டு கலந்தீங்களா? என் தம்பி, யாராவது டீ தூள உப்புமா போடுவாடா? கஷ்டம். 2 டீஸ்பூன் உப்பு போடணும்னு எழுதிருக்கு. ஓஹோ, அத சொல்றியா? போட்டுட்டா போறது. அடடே, நீங்க எங்கதான் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அம்பி பச்சிக்கிறதுன்னா புத்தகத்தை பார்த்து உப்புமா கடைன்னு இருந்தேன். அது அநேகமா உப்புமாவா தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். மம்மி, நீங்க போன காரியம் என்னாச்சு? சக்சஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வெரி குட் மம்மி. நான் தான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு. நான் தான் மறந்து போயிட்டேன். ரவா உப்புமாவுக்கு பதிலா ரவா கேசரியே கிளறி இருப்பேன். இப்ப மட்டும் என்ன, சக்கரை போட்டு கிளறிட்டா போச்சு. ஆத்துல என் சகதர்மணி இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். இந்த டின்பால போட்டு வெள்ளை வெளையர்னு காஃபின்னு எதையோ கொண்டு வந்து வச்சா. வெள்ளை வெள்ளையர்னு? அது டின் பாலா இருக்காது, டினோ பாலா இருக்கும். அதான் அதான். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணும். என்ன சந்திக்கணுமா? ஆமா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். ஐம் சாரி சார், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. சொல்லுங்க மேடம். திவ்யா, லஞ்ச் சாப்பிட கேண்டீனுக்கு வரல? ஜஸ்ட் மினிட், நீங்க போங்க. ஓகே மேடம், நாளைக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ். ஸ்மால் ரிக்வெஸ்ட். வீட்டில இருந்து எனக்கு லஞ்ச் வந்திருக்கு. என்னோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? ஐம் சாரி, நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கூட இருக்கு. அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. திவ்யா, உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். எப்ப நேரம் கிடைக்கும்? இங்கே பேசலாமே. இல்ல, நிறைய பேசணும். இன்னைக்கு ஈவினிங் வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே.
ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா சார். கமான் கமான் திவ்யா. காரை கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். ஏன்? நிறுத்துங்க சொல்றேன். ஏன்? எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு லீவு வேணும். வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நானே வீட்டுல டிராப் பண்றேன். வேண்டாம், நான் நடந்தே போயிடுறேன். தெய்வமே, சபலத்திற்கும் சலனத்திற்கும் என்னை ஆளாக்காமல் ஒரு நல்ல தாயாக வாழவிட, அதுவே என் பிரார்த்தனை. என்ன திவ்யா ராஜினாமா செஞ்சுட்டாங்களா? என்ன மம்மி, ஆபீஸ்க்கு நேரம் ஆகல? நான் போகல. ஏன் லீவா? ராஜினாமா செஞ்சுட்டேன். ஆமா விஜய், எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய பிடிக்கல. மம்மி மம்மி, மம்மி என்ன இது ரத்தம்? ஒண்ணுமில்ல விஜய். மம்மி ஒண்ணுமில்ல விஜய். போய் படுத்துக்கோங்க மம்மி. மம்மி மம்மி இது உன்னோட பணம். 10,000 நான் உனக்காக எடுத்து வச்ச பணம். இவ்வளவுதான். விஜய், எனக்கு கூட உடம்பு என்னென்னமோ செய்யுது. என்ன ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா? நோ மம்மி, உங்களை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்க்கிறேன். விஜய், may I come in, doctor? Yes, come in. Sit down. Thank you, doctor. எங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? எல்லா டெஸ்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அம்மா உன் பேரு? விஜய். அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர்? Don't worry, விஜய். எல்லா டெஸ்டையும் எடுத்துக்கோங்க டாக்டர். மருந்தெல்லாம் எவ்வளவு விலையானாலும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு டாக்டர். வியாதியை குணமாக்குறதுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். கவலைப்படாத விஜய். தேங்க்யூ டாக்டர். விஜய், எனக்கு ஒண்ணும் இல்லை. I'm all right. Yes மம்மி, எனக்கு தெரியும். You're all right. கருப்பு அம்பாசிடர் காரை ஃபாலோ பண்ணுங்க.
பர்ஸ். ஆமா, இது உனக்கு எப்படி கிடைச்சது? நீங்க கடையில இருந்து வந்து கார்ல ஏறும்போது கீழே விழுந்தது. அதை நீங்க கவனிக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, உன் பேரு? விஜய். டேய் சங்கர், நீ எங்கடா வந்திருக்க? இது எங்க வீடு, இது எங்க அம்மா. ஆமா, இந்த வீட்டை நீ எப்படி கண்டுபிடிச்ச? வந்து நீங்க புறப்பட்ட உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சு நான் ஃபாலோ பண்ணேன். ஸ்மார்ட். இதை வச்சுக்க. தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு வேண்டாம். எனக்காக டாக்ஸிக்கு செலவு பண்ணிருக்கே. பரவாயில்ல ஆண்டி, என்கிட்ட பணம் இருந்தது. ஐயோ, நீ ஒரு அம்மா. நான் சொல்லல, பணக்கார பையன் விஜய்னு. அவன் தான் இவன். ஓஹோ, பா விஜய், உட்காரு. விஜய், நீ இப்பலாம் ஸ்கூலுக்கே வரலையே, வேற பெரிய ஸ்கூல்ல செஞ்சியா? இல்ல, அந்த ஸ்கூல்ல இருந்து நின்னுட்டேன். கோபால், ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. வேண்டாம் ஆண்டி, எனக்கு நேரமாச்சு. வரேன் சங்கர், பாய். ஆயா, அவங்க வேலையை விட்டே நின்னுட்டாங்கம்மா. இனிமே வரவே மாட்டாங்க. என்னது, இப்படி சொல்லாம கொள்ளாம நின்னா இப்படி? இனிமே சங்கர் யார் பாத்துக்குவாங்க? ஆண்டி. என்ன விஜய், அந்த ஆயா வேலைய நான் செய்யலாமா? நீயா? ஆமா ஆண்டி, நான் சங்கரை நல்லபடியா கவனிச்சுப்பேன். அவன் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். விஜய், அதெல்லாம் வேலைக்காரங்க செய்யறது. ஆண்டி, எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இப்ப நாங்க பணக்காரங்க இல்ல. நான் சம்பாதிக்கணும் ஆண்டி. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஓ விஜய், உன் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட. நீ இங்க எதுவும் செய்ய வேண்டாம். சங்கரோட விளையாடிக்கிட்டு அவனோடய இருந்தா போதும். மாசம் 150 ரூபா தர. தேங்க்ஸ் ஆண்டி. விஜய், மம்மி, நான் இப்போ சம்பாதிக்கிறேன். மாசம் 150 ரூபா. விஜய், நீ வேலைக்கு போறியா? எங்க, யார்கிட்ட? நோ மம்மி, வேலை ஒண்ணும் கிடையாது. என் ஃப்ரெண்டு கம்பெனி கொடுக்குறேன். ஐ ப்ராமிஸ். நல்ல ஹவுஸ், நல்ல ஆண்டி, என்ன நல்லா ட்ரீட் பண்றாங்க. விஜய், சங்கர், ஸ்கூலுக்கு லேட் ஆகல? சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவா? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துறேன். ஏ விஜய், இந்த வேலையில உன்னை யார் செய்ய சொன்னது? கோபால் வெளியே போயிருக்காரு, அதனாலதான். நோ விஜய், நீ உட்காரு. சங்கரோட சேர்ந்து நீ டிஃபன் சாப்பிடு. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, சங்கரோட பொழுது போக்குறதுக்காக தான் நீ இந்த வீட்டுல இருக்க. அம்மா, ஐயா வந்துட்டார். என்னங்க, பாம்பேல 2 நாள் தான் வேலைன்னு போனீங்க, 4 நாள் தங்கிட்டீங்க. போன காரியம் முடிய லேட் ஆயிடுச்சு. ஆமா, யார் இந்த புது விருந்தாளி? ஹலோ டாடி. ஹலோ சங்கர், எப்படி மேன் இருக்க? டாடி, நான் சொன்ன பாருங்க விஜய், என் ஃப்ரெண்ட் இவன் தான். அம்மா இவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. வாட்? என்னங்க, இப்படி கொஞ்சம் வரீங்களா? அந்த பையன் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் போல இருக்கு. திடீர்னு நொடிஞ்சு போயிட்டாங்க. வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் ஆண்டின்னு என்கிட்டே கேட்டா எனக்கு பரிதாபமா இருந்தது. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் சொல்றியா? கேள. How did music begin? Begin? நீயே சொல்லு. When man first began to notice his surroundings, there was a kind of music already here. And then, when he wanted to express great joy, when he wanted to jump and shout and somehow express what he felt music in his being, perhaps before he was able to express it. Eventually, man learned to sing, and this was the first man-made music. சங்கர், நீயும் வந்து விளையாடு. என்னால விளையாட முடியாது, கால பாரு. ஐம் சாரி சங்கர். ஆண்டி, நீங்களும் வந்து விளையாடுங்க. நீ வந்து விளையாடு. நான் மாட்டேன். வசந்தி, நீ இப்ப வரல, உன்னை தூக்கிட்டு போய் விளையாட வைப்பேன்.
கபடி 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 குட் ஆஃப்டர்நூன் சாஸ்திரி சார். காஃபி அம்மா கொண்டு போலான்னு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, சக்கரை இருக்கான்னு பார்த்தேன், நிறையவே இருக்கு. காஃபி நன்னாவே இருக்கு. நல்ல வேலை சாஸ்திரி சார், நீங்க வந்தீங்க. உங்களை தான் வீட்டுக்கு காவல் வச்சுட்டு போலான்னு இருக்கேன். இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கம்பியில என்ன கட்டிட்டு போறேங்கிற? சேச்சே, நான் வேலைக்கு போறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது தகவல் வந்தா கேட்டு வச்சுப்பீங்கல்ல? பேஷா பேஷா. விஜய் விஜய், பெரிய டாக்டர் ஒண்ணு கூட்டிட்டு வர சொன்னாருப்பா. என்னாச்சு? அம்மாக்கு உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போலாமா? சாஸ்திரி சார், நீங்க வீட்டை பாத்துக்கங்க, நான் இவரோட போயிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டீங்களா டாக்டர்? ரொம்ப அவசரமா கூட்டிட்டு வர சொன்னீங்களாமே, என்ன டாக்டர்? Sit down, விஜய். விஜய், உனக்கு வேண்டியவங்க, உறவுக்காரவங்க, உன்னை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு வேண்டியவங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு எங்க அம்மா தான் டாக்டர், வேற யாரும் இல்ல. சொல்லுங்க டாக்டர், என்கிட்ட சொல்லுங்க. விஜய், உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மாக்கு உடம்பு குணமாயிடுச்சுல்ல? விஜய், நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் டாக்டர். இனிமே மருந்துகளாலேயோ டாக்டர்களாலேயோ உங்க அம்மாவை குணப்படுத்த முடியாது விஜய். பாய் டாக்டர், பாய். மம்மி, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உடம்பு குணமாயிடுச்சா? நிஜமாவா? டாக்டர் சொன்னாரு. மம்மி, நான் ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் வசந்தி, தலைகாணி குறைப்பாடலன்னு யார் அழுத? மணி 9 ஆகுது இல்ல? சீக்கிரம் கதவை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு வந்து படுக்கலாம் இல்ல? உங்க அவசரத்துக்கு நாள் இல்ல, நமக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். அதுக்காக நான் இப்பயே சன்னியாசம் வாங்கிக்கணுமா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தூங்க போறேன். ஏய், நீ எப்படி தூங்க போறன்னு நான் பாக்குறேன். இருங்க, கதவு மூடி தாப்பா போட்டு வரேன். டாடி, இன்னைக்கு என் ரூம்ல படுக்க பயமா இருக்கு. நான் இந்த ரூம்ல தான் படுக்க போறேன். சமத்து. டே கண்ணா, உன் ரூம்ல படுத்து தூங்க. இன்னைக்கு மட்டும் தானே பயம், நாளையில இருந்து பயப்பட மாட்டியே? அதை பற்றி நாளை சிந்திப்போம். ஓஹோ. என்னங்க, சங்கரை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண வேண்டாம்? ஆமா, வழக்கமான செக்கப்பும் பண்ணணும். அப்படியே இவன் நேரத்தோட தூங்குறதுக்கு மாத்திரையும் கேட்கணும். மிஸ்டர் பாஸ்கர், health wise he is perfectly all right. ஏன் டாக்டர், கால் எப்போ குணமாகும்? It's a slow process. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். Let us hope for the best. விஜய், ஹலோ. ஹலோ சங்கர், இது என் மம்மி. உடம்பு சரியில்லாம இருந்தாங்க,
இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. மம்மி, இந்த அங்கிள் எனக்கு தெரியும். இவர் ஆபீஸ்ல தான் நான் வேலையில இருந்தேன். நான் சொன்னேனே, இவங்க வீட்டுல தான் நான் சங்கருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன். திவ்யா, உங்க உடம்புக்கு என்ன? ஜஸ்ட் லைக் தட். இப்ப சரியாயிடுச்சு. வரேன். பாய். டாடி, இந்தாங்க. விஜய், ஆமா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமே, இப்ப எப்படி இருக்கு? ஷீஸ் ஆல்ரைட் ஆண்டி. சங்கர் மாடியில் இருக்கா, போய் விளையாடு. நான் விளையாடுறதுக்காக வரல ஆண்டி, வேற ஒரு காரியமா வந்திருக்கேன். என்ன விஜய்? எனக்கு அவசரமா 300 ரூபாய் பணம் வேணும். என் சம்பளத்துல வேணும்னா பிடிச்சுக்கோங்க. பணம் வேணும் அவ்வளவுதானே? ரொம்ப பிசினஸ் லைக்கா பேசுறியே. வசந்தி, பணம் கொண்ட. சரிங்க. அம்மாவுக்கு பூரணமா குணமாயிடுச்சுல? விஜய், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்டயாவது இல்லை ஆண்டிக்கிட்டயாவது கேட்கணும். கூச்ச வேண்டாம். ஓகே? ஓகே. நான் கூட உங்க அம்மா வந்து பார்க்கணும்னு இருக்கேன். இப்ப கூட வருவேன். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை. இத பாரு, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீ இங்க வந்து என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போற. ஓகே அங்கிள். நான் உன் மதரை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். இந்த விஜய். தேங்க்ஸ் ஆண்டி. வெரி நைஸ் பாய். டாக்டர், இன்ஜெக்ஷன். இன்னும் இன்ஜெக்ஷன் கொடுத்து கூட பிரயோஜனம் இல்லை. संगदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञी गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् न दत्पासयते सूर्यो न शशाङ्को न पावकः. मम्मी 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 அழுது தீர்த்துட்டா துக்கம் குறையும்னு சொல்லுவாங்க தம்பி. எங்க தாத்தா செத்தப்ப நான் அழுத. என்ன தேத்துறதுக்கு எங்க அம்மா இருந்தாங்க. இப்ப எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. நான் அழுதா என்ன தேத்த யாரு இருக்காங்க? டாடி, விஜய் வந்திருக்கான். ஓ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல? நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போய் அம்மா பார்க்கலாம். அங்கிள், இனிமே எங்க அம்மா பார்க்க முடியாது. என்ன சொல்ற விஜய்? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அங்கிள். அங்கிள் என்னங்க விஜய்க்கு என்ன? வசந்தி, விஜயோட அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஏ விஜய், இவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாது. ஆண்டி, அந்த சமயத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு எனக்கு இனிமே யாருமே இல்ல ஆண்டி. நோ,
நோ விஜய், நாங்க இருக்கோம். ஆமா விஜய், நீ இனிமே எங்க வீட்டுல இருந்துரு. அங்கிளும் நானும் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறோம். விஜய், சங்கர் மாதிரி நீ எங்களுக்கு ஒரு மகன் தான். தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள், உங்க அம்மா என் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லவங்க. அங்கிள், அம்மா ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்க செத்து போகல அங்கிள், இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் இங்க வந்து ஒரு நிமிஷம் கண்ணு மூடிட்டு இருந்தா அம்மா என் கூட பேசுற மாதிரி, அணைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. அதுல ஒரு நிம்மதி. விஜய், இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டுக்கூடாது. கமான் விஜய், உட்கார். விஜய், உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். என்ன அங்கிள்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்க அப்பா யாரு? எங்க இருக்காரு? இதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அங்கிள், இது எங்க குடும்ப ரகசியம் தான். ஆனாலும் உங்ககிட்ட சொல்றதுல நான் வைக்கப்பட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமலேயே நான் பிறந்துட்டேன். கொடைக்கானல்ல யாரோ ஒருத்தன் எங்க அம்மா கிட்ட மிருகம் மாதிரி நடந்துகிட்டானா. எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க, அங்கிள், ஐ எம் a bastard child, but I don't know who the bastard is. எங்க அம்மாவுக்கு கூட அந்த பாஸ்டர்ட் யாருன்னு தெரியாது. வசந்தி, உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும். உனக்கு அது எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் சரி, இனிமே அதை மறைக்க முடியாது. எஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட பல தடவை நான் செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு குழப்பம், சொல்ல வேண்டாங்கிற நினைப்பு, அந்த தகாத செயலை நான் உங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. வசந்தி, நான் விஜய் பத்தி சொல்ல போறேன். விஜய் பத்தியா? எஸ், நான் சொல்ல போற நிஜம் உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். என்ன சொல்ல போறீங்க? விஜய் எனக்கு பிறந்த மகன் சொல்ல. என்னங்க, விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு அதிர்ச்சி உண்டாக்காதீங்க. என்னால அது தாங்கிக்கவே முடியாது. கமான் வசந்தி, கமான். நான் சொல்றது பொறுமையா கேடு. எவ்வளவோ பண்போடவும் கட்டுப்பாடோடவும் வாழ்ந்துட்டு இருந்தனா, மரியாதையோடையும் அந்தஸ்தோடையும் சமூகத்துல பெருமையோட இருந்தனா, செய்யக்கூடாத ஒரு தவற செய்திட்ட சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு நான் காரணமாயிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்ல எவ்வளவோ தடவை துடிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க? மனசை தைரியப்படுத்திக்க வசந்தி. ஒரு நண்பரை பார்க்க கொடைக்கானல் போயிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை, இடி,
மின்னல். விஜய் என் மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனை நிராகரிக்க முடியும்? தாயை எழுந்து தனியா தவிக்கிறப்போ நான் எப்படி அவனை ஒதுக்க முடியும்? அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பிள்ளைங்க. விஜய் என் மகனா ஏத்துக்கிறது தான் நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எப்படி என்னால முடியும்? நான் ஒரு தாய். எனக்கு பிறந்த மகன் இருக்கும்போது இன்னொரு பிள்ளைய நான் எப்படி? வசந்தி, என்னுடைய சுகதுக்கத்துல நீ எவ்வளவோ பங்கெடுத்துக்கிட்டு இருக்க. இந்த தியாகத்தை உன்னால செய்ய முடியாதா? விஜய் என் மகன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியுமா? இல்ல அண்ணனை போல நடத்த முடியுமா? விஜய் உங்க மகன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஏன் மகன் இல்லையே. இத பாருங்க, விஜய் ஹாஸ்டல்ல சேருங்க, ஆயிரக்கணக்கா செலவு பண்ணுங்க, நான் வேண்டாம் சொல்லல. ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை பாசம், பந்தம், அன்பு இதனால உருவாக்கப்பட்டது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு இணைஞ்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது விஜய்ங்கிற புது உறவுனால இடிஞ்சு போயிடக்கூடாதுங்க. வசந்தி, தயவு செஞ்சு இத பத்தி மேற்கொண்டு எதுவுமே பேசாதீங்க. விஜய், எங்க போற? வெளியூருக்கு. வெளியூருக்கா? அங்கேயா இருக்காங்க? யாராவது இருப்பாங்க. எப்படி போற? பஸ்ல. விஜய், நீ எப்ப திரும்பி வருவ? பெரியவனாகி நிறைய சம்பாதிக்கிறப்போ திரும்பி வருவேன். என்னடா திடீர்னு என்னென்னமா சொல்ற? அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்த அப்புறம் நீயே சொல்லிட்டு போயிட. நீயே சொல்லிடு சங்கர். குட் பை சங்கர். விஜய், 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 விஜய். டாடி, விஜய் வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போயிட்டானா? எங்க போயிருக்கான் சங்கர்? பஸ்ல வெளியூருக்கு போறானா? என்னங்க, எங்க போறீங்க? உனக்கு எனக்கு எந்த வேதனையும் கொடுக்காம விஜய் தானே விட்டு விட்டு போயிட்டான். நமக்குள்ள இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டான். கமான். என்னங்க, நோ, வாங்க அவனை போய் கூட்டிட்டு வரலாம். எதுக்கு வசந்தி? அவன் தான் உன் மகன் இல்லையே. விஜய் என் மகன் தான், நான் ஒத்துக்கிறேன், மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் வாங்க.
விஜய் எங்க போற? இந்த மெட்ராஸை விட்டே போறேன். விஜய், நான் அங்க இருக்கும்போது நீ எதுக்காக போகணும்? ஆண்டி, நேத்து ராத்திரி நீங்களும் அங்கிளும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆமா, என்ன பத்தி பேசுனதுனாலதான் கேட்டேன். ஆமா அங்கிள், என்ன உங்க மகன்னு ஆண்டி கிட்ட சொன்னீங்க. ஏன்? நீ என் மகன்தான், நான் தான் உன் அப்பா, உன் டாடி. சாரி அங்கிள், நான் தான் உங்க மகன்னு எங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. சோ எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனாலதான் நான் பிறந்தேன். நினைச்சு பார்க்கவே அவமானமா இருக்கு அங்கிள். நான் வரேன். விஜய், அப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டியா? வருவேன். ஒரு பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா பேரும் புகழும் சம்பாதிக்கிறப்போ நான் வருவேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் இப்ப போறேன். அது வரைக்கும் குட் பை ஆண்டி, குட் பை அங்கிள். என்னங்க, விஜய் நம்ம மகன், அவன் அனாதையா போக கூடாது. அவன் மனசு எப்படியாவது மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க. ப்ளீஸ் வாங்க.